ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஈஸி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஹோட்டல் எக்ஸாமினேஷனுக்கான மேக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம் 1.3 வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸில் 1.1ல் 6ல் 2 சம்ஸ் 7ல் 2 சம்ஸ், ஸோ இது பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 7th தான் கேட்பாங்க, ஸோ நல்லா ஈஸியாக பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 1.5 பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸில் 1.2ல் 3, 4, 6 இந்த சம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸு. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.1, 1.18. அடுத்தது எக்ஸசைஸ் 1.4ல் 2, 3, 9, 10, 11, 12 இந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சம் 1.23, 1.24 இது பார்த்துக்கோங்க. எஃப்ஆஃப்ஜி இதெல்லாம் கேட்பாங்க, ஸோ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து கண்டிப்பாக வந்து 2 5 மார்க் கேட்பாங்க, ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் 10 மார்க்ஸ் வந்து 5 மார்க்கில் வாங்கிடலாம். சில சமயம் கம்பல்சரி சம்ஸும் வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து தான் கேட்பாங்க, ஸோ 3 5 மார்க் ஆயிரும், 15 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், 2 or 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுவும் கம்பல்சரி 2 மார்க்லேருந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து சில டைம் கேட்பாங்க, ஆனால் கம்பல்சரி 2 மார்க் கேட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் 1.1, 1.2 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 1.1ல் 1, 2, 3, 4 இந்த எக்ஸசைஸ் திரும்ப கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இந்த எக்ஸசைஸ்லேருந்து தான் கேட்பாங்க. 2 5 மார்க் 2 மார்க் கம்பல்சரி கேட்டுருவாங்க, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் சம் 1.5 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 1.2ல் 1, 2, 3, 5 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸில் 1.3ல் 3, 5 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 1.13, 1.14, 1.15, 1.17 பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 1.4ல் 3, 4, 5 சம் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 1.20, 1.21, 1.22. அடுத்து எக்ஸசைஸ் 1.5ல் ஃபஸ்ட்டில் 1, 2, அடுத்து 2, 3, 4, 6 இந்த சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இது வரைக்கும் கேட்ட ரிப்பீட்டடான கொஷின்ஸ், எப்போவுமே திரும்ப கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இந்த சம்ஸ் மட்டுமே பார்த்திங்கனாவே வந்து ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து 2 5 மார்க்கு 2 2 மார்க் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். 1 மார்க்கு 1 or 2 வந்து கேட்பாங்க, ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து 15 மார்க்ஸ் மேலே ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து வாங்கலாம். அடுத்தது வந்து செகண்ட் யூனிட் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். இதில் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.6ல் 2.27, 2.28, 2.29. அடுத்து எக்ஸசைஸ் 2.1ல் 6th சம், எக்ஸசைஸ் 2.2ல் 4th சம், 5th சம். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.5ல் 7, 11, 12. அடுத்து எக்ஸாம்பிள் சம் 2.34, 2.36, 2.38, 2.39 நல்லா போட்டு பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். திரும்ப வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்கன்னா அந்த சம்ஸ்லாம் வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்க்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு வரும், ஈஸியாக ஸ்டெப்ஸ்லாம் வந்து போட முடியும், கேன்சல் பண்ண முடியும், மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக வரும். ஸோ அதனால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து எக்ஸசைஸ் 2.6ல் 3, 4, 5, 7. அடுத்து எக்ஸாம்பிள் சம் 2.43, 2.44. அடுத்து எக்ஸசைஸ் 2.7ல் 6, 8, 9, 12. அடுத்து எக்ஸாம்பிள் சம் 2.51. அடுத்து எக்ஸசைஸ் 2.8ல் 3, 6ல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். அடுத்து 7th சம், எக்ஸாம்பிள் சம் 2.56. அடுத்து எக்ஸசைஸ் 2.9ல் 3, 4, 6. ஸோ இந்த சம்ஸ்லாமே என்னென்னா திரும்ப கேட்கக்கூடிய சம்ஸு, ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இந்த யூனிட்லேயும் வந்து 2 5 மார்க் கேட்பாங்க. ஏபியிலேருந்து 1, 2 ஜிபியிலேருந்து 1. ஸோ இதில் கண்டிப்பாக அடிக்கடி இந்த ரேகா சம்ஸு 5 + 55 இந்த சம்ஸு இதெல்லாம் திரும்ப கேட்கக்கூடிய கொஷின்ஸ், ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.1ல் 2, 3. எக்ஸாம்பிள் 2.10. அடுத்து எக்ஸசைஸ் 2.2ல் செகண்ட் சம். அடுத்து எக்ஸாம்பிள் 2.14, 2.15, 2.16, 2.21. அடுத்து எக்ஸசைஸ் 2.4ல் 4, 6. அடுத்து எக்ஸாம்பிள் சம் 2.26, 2.30. அடுத்து எக்ஸசைஸ் 2.5ல் 1, 4, 5, 8, 9. அடுத்து எக்ஸாம்பிள் 2.42ல் 2.49.
அடுத்து எக்ஸசைஸ் 2.7ல் 3 4, அடுத்து எக்ஸசைஸ் 2.8ல் 2 4, அடுத்து எக்ஸாம்பிள் 2.57 2.58, அடுத்து எக்ஸசைஸ் 2.9ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்து சப்டிவிஷன். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஈஸியாக வந்து 2 5 மார்க் 2 2 மார்க் வந்து இந்த யூனிட்டில் கேட்பாங்க. 1 மார்க்கும் 1 or 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த யூனிட்லேயும் ஈஸியாக வந்து 15 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது சாப்டர் 3 அல்ஜீப்ரா. இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம் 3.3 3.5 3.6 3.7 3.8 3.9. அடுத்த எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட் சப்டிவிஷன், செகண்டு 3 4 5. ஸோ இதில் வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து இதில் XYZ வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இது 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து எக்ஸாம்பிள் சம் 3.10 3.11. அடுத்து எக்ஸசைஸ் 3.2ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து எக்ஸசைஸ் 3.3ல் செகண்டில் ஃபஸ்ட் சப்டிவிஷன், தேர்டில் ஃபஸ்ட் சப்டிவிஷன். அடுத்து எக்ஸசைஸ் 3.5ல் 2 3. அடுத்து எக்ஸாம்பிள் சம் 3.17 3.18. அடுத்து எக்ஸசைஸ் 3.6ல் 4 5 7. அடுத்து எக்ஸாம்பிள் சம் 3.20. அடுத்து எக்ஸசைஸ் 3.7ல் 2ல் தேர்ட் சப்டிவிஷன். அடுத்து ஸ்கொயர் ரூட் எக்ஸாம்பிள் சம் 3.21 3.22. அடுத்து எக்ஸசைஸ் 3.8ல் 1 2 3. இதில் இருக்க எல்லா சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த சம்ஸ்லேருந்து ஒரு சம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ரிப்பீட்டடாக ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் எல்லா எக்ஸாமுக்கும் கேட்கக்கூடிய கொஷின். ஸோ நல்லா போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து எக்ஸாம்பிள் சம் 3.29 3.32 3.35 3.37 3.42 3.43. அடுத்து எக்ஸசைஸ் 3.11ல் ஃபஸ்ட்டு சம். அடுத்தது எக்ஸசைஸ் 3.12ல் 2 3 6 8. அடுத்தது எக்ஸசைஸ் 3.13ல் ஃபிஃப்த்து சம். எக்ஸசைஸ் 3.14ல் ஃபோர்த் சம். அடுத்த எக்ஸாம்பிள் சம் மேட்ரிக்ஸு 3.68ல் 3.671 3.72 3.73. எக்ஸசைஸ் 3.18ல் 3 6 7 8. அடுத்து எக்ஸசைஸ் 3.19ல் 4 5 7 8 11 12 13. ஸோ இதுவும் மேட்ரிக்ஸ்லேருந்தும் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 5 மார்க் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈஸியாக டைம் சேவிங் கொஷின்ஸ். ஸோ ஈஸியாக வந்து தேர்ட் யூனிட்டில் வந்து நீங்கள் 2 5 மார்க் 2 2 மார்க் வந்து அட்டன் பண்ணலாம். இந்த யூனிட்லேயும் வந்து 15 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 யூனிட் வந்து நல்லா வந்து தரவாக போட்டு பார்த்திங்கனாவே அபவ் 50 வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது வந்து 4th யூனிட்டு ஜாமெண்ட்ரியில் வந்து எக்ஸாம்பிள் 4.19 4.21 4.23 இது பார்த்துக்காங்க. அடுத்தது தியரம் 3 தியரம் இருக்குது. ஸோ இந்த 3 தியரத்தில் ஏதாவது ஒரு தியரம் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டேட் ப்ரூவ் பேசிக் ப்ராபபிலிட்டி தியரம் அல்லது தேல்ஸ் தியரம் இல்லை பிபிடி தியரம், எப்படி வேணாலும் கேட்டாலும் இது இந்த ஒரே தியரம் தான். அடுத்தது ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பித்தாகரஸ் தியரம், 3 தியரம் தான் இருக்குது. ஸோ 3லேருந்து கண்டிப்பாக ஒரு தியரம் கேட்பாங்க 5 மார்க்கில். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 4.3ல் 5 6 7. ஸோ 4th யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் 2 மார்க் கேட்பாங்க. ஜாமெண்ட்ரி கேட்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது சாப்டர் 5 வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5.3 5.4 5.6 5.15 5.16 5.28 5.36. இது எல்லாமே இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் 5 மார்க்ஸு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் 5.1ல் 5 6 7. அடுத்து எக்ஸசைஸ் 5.2ல் 10 11 12. அடுத்து எக்ஸசைஸ் 5.3ல் 8 9 14. அடுத்து எக்ஸசைஸ் 5.4ல் 7 8 11. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். திரும்ப போட்டு பாருங்கள். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இதுலேருந்து 2 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு திரும்ப போட்டு பார்க்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்து இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். எக்ஸாம்பிள் 5.2 எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம்மில் ஃபஸ்ட் சப்டிவிஷன். அடுத்து எக்ஸாம்பிள் 5.9 5.10 5.11 5.12. அடுத்து எக்ஸசைஸ் 5.2ல் 3 5 6 7. அடுத்து எக்ஸாம்பிள் சம் 5.19ல் 5.21 5.23 5.26. அடுத்து எக்ஸசைஸ் 5.3ல் 2 4 7. அடுத்து எக்ஸாம்பிள் சம் 5.30 5.32 5.33 5.35. அடுத்து எக்ஸசைஸ் 5.4ல் 4 6.
ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டடான கேட்ட 2 மார்க் கொஷின்ஸ் தான். சில சமயம் வந்து கம்பல்சரி சம்ஸ் கூட வந்து இதுலேருந்து 5th யூனிட்லேருந்து 5 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அபவ் 90 வாங்கலாம். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி இம்பார்ட்டண்டான 5 மார்க் அண்ட் 2 மார்க்ஸு 6.1, 6.2, 6.4, 6.5, 6.6, 6.7, 6.9, 6.12, 6.14, 6.17 எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஷின் 2 மார்க் அண்ட் 5 மார்க். அடுத்து எக்ஸசைஸ் 6.1ல் 1, 2, 3, 6, 7, 8, 10. அடுத்து எக்ஸசைஸ் 6.2ல் 3, 4, 5, 6. ஸோ இது எல்லாமே என்னென்னா திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஷின். ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். டைம் சேவிங் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இதில் 5 மார்க்ஸ் நீங்கள் வாங்கிடலாம். அதே மாதிரி ஒரு 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ 7 மார்க் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். 1 மார்க் 1 or 2 கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து அபவ் 90 வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். ஜாமெண்ட்ரி கிராஃப் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 1 மார்க் எல்லாமே புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க. 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் இன்சைடு கேட்பாங்க. அதுவுமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். ரிவைஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நல்லா அபவ் 90 வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.